வணக்கம் நண்பர்களே. லாலி டிவி தமிழிற்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய கதை ரிதாவும் நிலவொளி ஓவியமும். ரிதா உலகத்தை மற்றவர்கள் கவனிக்காத வண்ணங்களில் பார்க்கும் ஒரு சிறுமி. மற்ற குழந்தைகள் கோட்டு உருவங்களை ஸ்டிக் ஃபிகர்ஸ் வரையும்போது ரிதா இலையுதிர் கால இலைகளால் ஆன டிராகன்களையும் தர்பூசணி பழங்களுக்குள் அமைந்த நகரங்களையும் வரைவாள். அவள் எங்கு சென்றாலும் தன் வரைபட புத்தகத்தையும் ஸ்கெட்ச்புக் தனக்கு பிடித்த பொன்னிற கரி பென்சிலையும் கோல்டன் சாக்கோல் பென்சில் கையில் வைத்திருக்க தவறுவதில்லை. ஒரு இரவு நிலவு மங்கலாக இருப்பதை ரிதா கவனித்தாள். அது எப்போதும் இருக்கும் வெண்ணெய் போன்ற மஞ்சள் நிறத்தில் இல்லை, மழையில் நனைந்த ஒரு ஓவியத்தை போல காணப்பட்டது. காணாமல் போன வண்ணங்கள். ரிதா தன் வரைபட புத்தகத்தை இடுக்கிக் கொண்டு மெதுவாக முணுமுணுக்கும் காடுகளுக்குள் விஸ்பரிங் வுட்ஸ் சென்றாள். அங்கே ஒரு சிறிய விண்மீன் துடைப்பாளர் ஸ்டார் ஸ்வீப்பர் ஒரு மரக்கட்டையின் மேல் உட்கார்ந்து வெள்ளி நிறத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பதை கண்டாள். என்ன ஆச்சு என்று ரிதா மண்டியிட்டு மென்மையாக கேட்டாள். நிலவு அதன் பொலிவை இழந்துவிட்டது என்று விண்மீன் துடைப்பாளர் விம்மினார். பெரிய காஸ்மிக் அழிப்பான் ரீட் காஸ்மிக் இரேசா தற்செயலாக நிலவின் பிரகாசத்தை துடைத்துவிட்டது. அதைச் சரிசெய்ய என்னிடம் பெயிண்ட் எதுவும் இல்லையே. ஒரு உன்னத படைப்பு. ரிதா தன் வரைபட புத்தகத்தை பார்த்தாள். அவளிடம் காஸ்மிக் பெயிண்ட் இல்லை, ஆனால் அவளிடம் அதைவிடச் சிறந்த ஒன்று இருந்தது, கற்பனை திறன். என்னால் உதவ முடியும் என்று கூறிய ரிதா அந்த வெள்ளி ஏணியில் ஏறினாள். ஆனால் அவள் நிலவை துடைக்கவில்லை, அதற்கு பதிலாக வரையத் தொடங்கினாள். தன் பொன்னிற கரி பென்சிலை பயன்படுத்தி நிலவின் மேற்பரப்பில் சுழலும் அழகான கோலங்களை வரைந்தாள். உண்மையில் ஜொலிக்கும் விண்மீன்களையும் உருகிய தேன் போல பாயும் ஒளி நதிகளையும் அவள் வரைந்தாள். அவள் வரைய வரைய அவளுடைய வரைபடங்கள் வெறும் கருப்பு வெள்ளையாக இல்லாமல் ஒரு தீவிரமான மந்திர ஒளியுடன் பிரகாசிக்கத் தொடங்கினன. வடக்கு பகுதி அவள் படிக மரங்கள் கொண்ட ஒரு காட்டினை வரைந்தாள். தெற்கு பகுதி வெள்ளி நீர்க்குமிழிகள் நிறைந்த ஒரு கடலை வரைந்தாள். இப்போது நிலவு வெறும் சுத்தமாக மட்டும் இல்லை, அது ஒரு கலை படைப்பாகவே மாறியது. கலைஞருக்கான வெகுமதி. அவள் வரைந்து முடித்ததும் நிலவு இதுவரை கண்டிராத வண்ணங்களில் மென்மையான இளஞ்சிவப்பு முதல் அடர் நீலம் வரை மின்னியது. அதை கண்ட விண்மீன் துடைப்பாளர் ஆச்சரியத்தில் உறைந்து போனார். இது வெறும் நிலவு மட்டுமல்ல, வானத்தில் இருக்கும் ஒரு ஓவியக்கூடம் என்று கூவினான். ரிதா கீழே இறங்கி வரும்போது அந்த விண்மீன் துடைப்பாளர் எரியும் நட்சத்திரத்தின் வாளால் ஷூட்டிங் ஸ்டார் டெய்ல் செய்யப்பட்ட ஒரு தூரிகையை பிரஷ் அவளிடம் கொடுத்தார். இரவை காப்பாற்றிய கலைஞருக்காக என்று அவர் கிசுகிசுத்தார். இப்போது ரிதா தன் அறையில் எதை வரைந்தாலும் அந்த படங்கள் லேசாக மின்னுகின்றன. ரிதா அடுத்து என்ன வரையப்போகிறாள் என்பதை பார்க்க நிலவே குனிந்து கவனிப்பது போல அது இருக்கும். லாலி டிவி தமிழை பார்த்ததற்கு நன்றி. இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.